வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு வீட்டு வர முடியா, நான் உங்கள் விக்கி. இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம குக் வித் கோமாளியில் மணிமேகலை அவர்கள் வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு அப்புறம் நான் வரமாட்டேன், தொடர மாட்டேன், நான் வந்து குவிட் பண்ணிட்டேன் அந்த ஷோவை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் மணிமேகலை அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோவில் கண்டஸ்டன்ஸாக இருக்கிற ஒரு ஆங்கர் வந்து அவங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு. அவங்க வந்து என்ன ஆங்கர் வேலையை செய்யப்படல, அவங்க தான் வந்து ஆங்கர் வேலையை சேர்ந்துருந்தாங்க. அது இல்லாமல் நான் சொல்லிட்டேன், அவங்க கிட்டே சொல்லிட்டேன், உள்ள இருக்க மீடியா டீம்கிட்டே சொல்லிட்டேன். பட் ஆனால் இத்தனை வருஷமா நான் குக் வித் கோமாளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இத்தனை வருஷங்கள் எனக்கு இல்லாத ஒரு இது வந்து இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதை தாண்டி அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க பெரிய ஆளு, நீங்க தான் கொஞ்சம் இறங்கி போய் சாரி கேட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸா போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், இதனால வந்து என்ன தன்னம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு இறங்கிலாம் போக மாட்டேன், எனக்கு அப்படி போனோம்னா அப்படிப்பட்ட ஷோ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ட்வீட் பண்ணதா அவங்க ஒரு வீடியோவில் வந்து தெளிவா ஒரு 19 நிமிஷம் பேசியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பயங்கரமா ஒரு சில பேர்லாம் வந்து நம்ம மணிமேகலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு சில ஸ்டோரி அப்புறமேட்டு கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம குரேஷி அவர்களும் வந்து ஒரு கமெண்ட் போட்டு அந்த வீடியோ கீழே கமெண்ட் போட்டு அந்த கமெண்ட்டை தூக்கிட்டாலும் அந்த தூக்குனதுக்கு காரணம் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால பங்கமா வந்து வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க பிரியங்கா அவர்களை. சேம் இப்ப மணிமேகலை அண்ட் பிரியங்காக்குள்ள நடந்த பஞ்சாயத்து மாதிரியே பாத்தீங்கன்னா, நான் லைவா ஒரு பஞ்சாயத்துமே பார்த்தேன். ஷோ பார்க்க வந்த ஒருத்தருக்கும் ஷோ அங்க உள்ள வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க விஜய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தருக்கும் நடுவில் சண்டை நடக்க, அதுல வந்து அந்த உள்ள ஒர்க் பண்றது வந்து நான் ஏவசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க தம்பி, நீ மூட்டு போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசி உனக்கு ரைட்ஸ் இருக்கு தகுதி இருக்குன்ற மாதிரி கேட்டு அப்புறம் இவரு கோவப்பட்டு நீ உள்ள ஒர்க் பண்ண பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சேம் இதுல நான் சொல்ல வரும் கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் யார் தெரியுமா, இங்க நெட் ஒர்க் பண்ண தெரியுமா, இங்க நான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து உருவாக்குறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்க சர்க்கிள்ஸ் தான். இப்போ ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து தான் அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட இருக்கிற கோ கண்டஸ்டன்ஸோ இல்லை கோ ஒர்க் பண்ணுற பர்சன்ஸோ வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்படி ரியாக்ட் பண்ணுறவருக்கு மேலே ஒரு சீனியர் பொசிஷனில் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சமாச்சும் கூப்பிட்டு கண்டிக்கணும், இது மாதிரி இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஃப்ரீடமாக விட்டுட்டு நமக்கு என்னப்பா, நம்ம வேலை என்ன, ஷோ நடந்தால் போதும், நமக்கு நம்ம வேலை நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விடுறது தான் இதுக்கான மெயின் ரீசனே சொல்லலாம். இந்த சீனியாரிட்டி, இங்கே நான் தான் இங்கே நான் தான் வந்து எல்லாமே அப்படிங்கிற ஒரு தாட்லாம் வந்து இருக்கவே கூடாது. ஒரு ஒர்க் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே தான், ஓகேவா. இன்கேஸ் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஷோ நடக்குது அப்படின்னா அந்த ஷோவில் இருக்கிற அடிமட்ட எம்ப்ளாயிலேருந்து ஆங்கர் பண்ணுற ப்ரொடியூசர்லேருந்து மேலே இருக்க எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும்னே சொல்லலாம். இங்கே எல்லாருமே வந்து ஈக்குவாலிட்டின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க தவிர்த்து அந்த ஈக்குவாலிட்டி வந்து எங்கேயுமே கிடையாது. இப்போ ஒரு ஷோ நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஷோவுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஷோவை வெளியே பார்க்குறவங்களுக்கும் ஷோ உள்ள ஆடியன்ஸை பார்க்குறவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ மணிமேகலையை வந்து வீடியோ போட்டேன்னு இந்த மணிமேகலை வீடியோக்கு வந்து பயங்கரமாக நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அது ஒரு டாக்காக எடுத்து பேசிட்டு இருக்காங்க. பட் மணிமேகலையை தவிர்த்து அதோட கீழே அடிமட்டமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. டெய்லியுமே அவங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. இப்போ மணிமேகலை வந்து இந்த ஷோ குவிட் பண்ணிட்டு வேறு ஷோ கிடைக்கும், அவங்களுக்கு வேறு எதுவும் நடக்கும். பட் ஆனால் அதையும் தாண்டி அடிமட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்க எம்ப்ளாயிஸ் தான் வந்து வேறு வழியே இல்லாமல் இதை விட்டு அவர் வேலையே இல்லைங்கிற நிலைமையில் நிறைய டாமினேஷன்ஸை வாங்கிட்டு ரொம்ப அடிப்பட்டு மிதிப்பட்டு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரச்சனைகளையும் வந்து வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கே தெரியும். பட் ஆனால் இந்த ஒரு சம்பவத்தில் நடுவில் இதையும் பேசலாமே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். இப்போ நம்ம மெயினாக மணிமேகலை விசேஷ் பிரியங்கா சண்டைக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் ஷோ போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரியங்கா மேலே எனக்கு ஒரு தாட் இருந்தது. பிக் பாஸ் ஷோக்கு அப்புறம் மாறிடுச்சு. பிரியங்கா அப்படின்னா அவங்க வந்து எல்லாரையும் கலாய்க்கலாம், கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். அவங்க வந்து எல்லா ரைட்ஸுமே எடுத்து பண்ணுவாங்க. பட் ஆப்போசிட்டில் இவங்க பண்ண மாதிரி அவங்க எதாவது பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேட் ஆகிடுவாங்க, ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவாங்கன்னு சொல்லலாம். சேம் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் தான் வந்து மணிமேகலை விசேஷ் பிரியங்கா நடந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. ஏன்னா இந்த 4 சீசனாக பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி எப்படி பெருசாக போச்சுன்னா உள்ளே இருக்கவங்க வந்து மொத்தத்தை கலைச்சிப்பாங்க, எல்லாரும் ஈக்குவலாக கலைச்சிப்பாங்க. அதனால நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஃபன்னாக ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்தது. யாருமே அதை கோச்சிக்க மாட்டாங்க, யாருமே வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சீசன் 5 பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பிரியங்கா விசேஷ் நம்மளோட இஃபான், இவங்க 2 பேர் தான் அக்கா தம்பி அப்படின்னு பாண்டிங்கில் வந்து இவங்க 2 பேர் மட்டும் தான் எல்லாரும் டாமினேட் பண்ண மாதிரி தான் வந்து வெளியே ப்ராஜெக்ட் ஆச்சு நமக்குமே தெரிஞ்சுது. பிரியங்கா வந்து சீனியர் அப்படிங்கிறதுனால அப்படி இடம் கொடுக்குறாங்களா, அப்படி இல்லை அவங்க சொன்னால் கோச்சிக்கிறதுனால வந்து யாரும் கேட்காம இருக்காங்களான்னு தெரியல. பட் அது இருக்குது. பிக் பாஸ் ஷோவில் இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வந்து ஒரு சில விஷயத்த பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு அப்போசிட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்க ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. இந்த குக் வித் கோமாளியோட ஃபினாலே முடிஞ்சு போச்சு, டைட்டில் வின்னரே வந்து பிரியங்கா வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. என்னங்கிறதுலாம் தெரியல. ஷூட் முடிஞ்சிச்சு, பட் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மணிமேகலை சைட்லேருந்து ஒரு வீடியோ வந்துச்சு. கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து பிரியங்காவும் பார்த்துட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா இத்தனை நாள் வந்து பிக் பாஸில் மட்டுமே குறும்படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம
குக் வித் கோமாளி என்ன நடந்திருக்கோங்கிறது வந்து விஜய் டிவி சைட்லேயோ இல்லை அந்த குக் வித் கோமாளி டீம் சைட்லேருந்து எதனா ஒரு ஃபுட்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணி அவங்க சைடில் எதனா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் இருக்குது. மேபி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். பட் வந்தால் எப்படி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லுங்கள். இந்த சம்பவத்தில் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க, இல்லை இது சரிங்க பிரியங்கா பண்ணது கரெக்டு தான், இல்லை மணிமேகலை பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். பட் சோஷியல் மீடியா அதிகமாக வந்து பிரியங்கா வந்து டாமினேட் பண்ணி அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து மணிமேகலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சம போல்டான பொண்ணுமா நீ, கண்டிப்பாக உனக்கு இந்த ஷோலன்னா அடுத்த ஷோ வரும், மென்மேலும் பெரிய ஆளாக வருவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு பக்கம் பிரியங்காவுக்கும் பயங்கரமான சப்போர்ட்ஸ் இருக்குது. நம்ம குரேஷியும் வந்து நம்ம மணிமேகலை சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட்டை தூக்கியிருக்காரு. அது காரணம் மணிமேகலை ஆப்போசிட்டாக இருக்க பிரியங்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில்